இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியை கோட்டை விட்டார். அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, அவர்தான். ஏன் கோட்டை விட்டார்? நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்தார். அவரை ஆரம்பத்திலிருந்து கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும், அல்லது அவரை தன்னுடைய வலையில் கொண்டு வந்து இணைத்திருக்க வேண்டும், அவருடைய வலையில் சிக்க வைத்திருக்க வேண்டும். இரண்டையும் கோட்டை விட்டு விட்டார். ஆகவேதான் இப்பொழுது வெற்றியும் கோட்டை விட போகிறார். நடிகர் விஜயை சர்வ சாதாரணமாக நினைத்தார். ஒரு சிறிய பையன் நடிகர் தானே என்று நினைத்தார். தரக்குறைவாக கணக்கு போட்டார். ஆகவே விஜய் கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள் அவ்வளவும் அண்ணா திமுகவிற்கு மட்டுமே வரும் என்று நினைத்தார். அவருடைய நினைவு தவறாக போனது. அவருடைய கனவு தகர்ந்து போனது. அதே நேரத்தில் கூட்டணி விஷயத்தில் அமித்ஷா மிகப்பெரிய தவறை செய்தார். தெரிந்தே செய்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அமித்ஷா நினைத்திருந்தால் நடிகர் விஜயை அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து இருக்கலாம். ஆனால் அதை அமித்ஷா செய்யவில்லை. ஏனென்றால் நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவாரா என்ற ஒரு சந்தேகம் அமித்ஷாவுக்கு இருந்தது. ஆகவேதான் நடிகர் விஜயை அண்ணா திமுக கூட்டணியில் கொண்டு வந்து இணைப்பதற்கு அமித்ஷா தயக்கம் காட்டினார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர முடியாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கலாம் என்று கூட அமித்ஷா நினைத்திருப்பார். இவை எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் தோல்வியை தரப்போகிறது என்று பல ஊடகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி செய்த இன்னொரு இமாலய தவறு, அன்புமணியை மட்டுமே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைத்தது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் வட தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், வன்னியர் சமூகத்தின் பெரும்பான்மை ஓட்டுக்கள் அவர் கையில் தான் இருக்கிறது. அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற நிர்வாகிகளை நம்பி அன்புமணியை மட்டுமே அந்த கூட்டணியில் இணைத்து வட தமிழகத்தில் வன்னியர்கள் வாக்கு வங்கியை பெறுகின்ற வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அப்படியே ஒவ்வொரு தேர்தலிலும் அண்ணா திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்படுவதை போல இந்த தேர்தலிலும் திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அண்ணா திமுகவிற்கு மட்டுமே வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தார். அந்த நினைப்பு தவறாக முடிந்தது. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அப்படியே நடிகர் விஜய்க்கு சென்று சேர்ந்தது. அண்ணா திமுகவிலிருந்து ஓட்டுக்கள் பிரிந்து நடிகர் விஜய்க்கு சென்று சேர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி உறுதியாகிவிட்டது. போதாத குறைக்கு மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் வைத்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமியுடைய அணிக்கு செல்கின்ற ஓட்டுக்களை கணிசமாக பிரித்திருக்கிறது. தென் தமிழகத்தில் சசிகலா எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இவையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி வருவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை நம்பி கெட்டாரா அல்லது நம்பாமல் கெட்டாரா என்று ஒரு பட்டிமன்றத்தையே நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கூட்டணி அமைப்பதில் கோட்டை விட்டார். எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் கௌரவம் பார்க்காமல் நடிகர் விஜயோடு பேசி நடிகர் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வந்து இணைத்திருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அபரிதமான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கலாம். நடிகர் விஜயும் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜயால் கெட்டார், விஜய் எடப்பாடி பழனிசாமியால் கெட்டார். விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு சென்றிருந்தால் அவர் நிச்சயம் துணை முதல்வராக வந்திருக்கலாம். பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவருடைய கட்சிக்கு கிடைத்திருக்கும். எப்படி ஜெயலலிதாவோடு போட்டியிட்டு நடிகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானவரோ அதை போல எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு இருந்தால் நடிகர் விஜய் எதிர்கட்சி தலைவராகி இருக்கலாம்,
அல்லது துணை முதலமைச்சராகி இருக்கலாம். இப்பொழுது அனைத்து வாய்ப்புகளையும் நடிகர் விஜய் கோட்டை விட்டு விட்டார். நடிகர் விஜயாவது புதிதாக அரசியலுக்கு வந்தவர், ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தவர். இந்த தேர்தலில் அவருக்கு கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்கிவிட்டால் அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை அப்படி அல்ல. அவர் ஏற்கனவே 10 தோல்வியை சந்தித்தவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது. இந்த தேர்தலும் தோற்றால் அவருக்கு படுதோல்வி என்று ஒரு பெயரை அவருக்கு முன்னால் வைப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமை வருகின்ற பொழுது இந்த தோல்வியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி, அண்ணா திமுகவும் சரி, மீண்டு எழுவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் தோல்வி அடைந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அரசியல் அணுகுமுறைதான் காரணமாக இருக்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.